கூலி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த படத்தோட ஷூட்டிங் கிட்டத்தட்ட 80% முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் எடுக்க போகிறாங்க ஜனவரி மாதம் அப்படிலாம் சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதற்குரிய அப்டேட் சில திருத்தங்களோட வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த தடவை இந்த ஷெட்யூல் தாய்லாந்தில் தான் முழுக்க முழுக்க ஷூட் பண்ண போகிறாங்க, துபாய் கிடையாது. அதுவும் என்னைக்கு அப்படின்னா, ஷூட்டிங் ஜனவரி மாதம் 15ஆம் தேதியிலேருந்து, இந்த மாதத்துலேருந்து இன்னும் ஒரு சில நாட்கள்லேருந்து ஜனவரி 13லேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் கண்டினியூஸாக 15 நாட்கள் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து ஷெட்யூல். அங்கே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஷிப்பு, அதில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுக்க போகிறாங்க. அதுலேயும் சில முக்கியமான சீன்ஸ் எடுக்க போகிறாங்க. இப்போது அந்த சீக்வன்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் இந்த படத்தில் சீன்ஸு அப்படின்னு சொல்லலாம். ஒரு வேளை இது கிளைமேக்ஸை கூட இருக்கலாம். துப்பாக்கியில் எப்படி கிளைமேக்ஸ் வந்து ஷிப்பில் வச்சுருப்பாங்க, நடுக்கடலில் ஷிப் இருக்கும், அதில் வந்து ஃபைட் வச்சுருப்பாங்க, அப்படி கூட இருக்கலாம். எது எப்படியோ இந்த ஷெட்யூல் வந்து 15 நாட்கள்லேயே ஒரு மிகப்பெரிய போர்ஷன்ஸ் வந்து முடிக்க போகிறாங்க. அது மட்டும் கிடையாது, என்ன சொல்கிறது, விட்டு போன காட்சிகளை துபாயில் எடுப்பாங்க, அல்லது அது கூட தேவையில்லை, பேச்சர் கூட இந்த ஒட்டுமொத்த ஷூட்டிங்கும் முடிஞ்சிடும் அப்படின்னு தான் தகவலாம் வருது. ஸோ லோகேஷ் அவர்கள் ராக்கெட் ஸ்பீடில் வந்து வேறு லெவலில் வேலை பார்க்குறாரு அப்படிங்கிறத நம்ம கிளியராக சொல்லிடலாம். ஏற்கனவே மே 1ஆம் தேதி தான் இந்த படத்தோட ரிலீஸ் அப்படின்னு அஃபீஷியலாக சொல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மனதாக முடிவு எடுத்திருந்தாங்க. பட் இப்போது நம்ம சூர்யாவோட ரெட்ரோ படம் மே 1ஆம் தேதி வர்றது அப்படின்னாலேயே கூலி படம் வந்து இன்னும் கூட ரொம்ப ஸ்லோவாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை தாராளமாக இன்னும் நல்லா பண்ணலாம். ஸோ டைம் எடுத்து பண்ணலாம். எது எப்படியோ ஷூட்டிங் கூலி படத்தோடு டோட்டலாகவே முடிய போகுது. இந்த பொங்கல் தாய்லாந்து பொங்கல் தான் ஒட்டுமொத்த கூலி டீமுக்கும்.